Assalamualaikum. Assalamualaikum. Ramadan Mubarak. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஸோ இன்னைக்கோட vlog வந்து ரொம்பவே ஸ்பெஷல். மாங்காய்லாம் போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. சூப்பரா இருக்கும். நல்ல ஃபேட் உள்ள கறி கடிச்சிச்சுங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கு நீங்க தால்ச்சா மாஷாஅல்லாஹ். பழைய வீடியோஸ்லாம் போடுறது கூட டைம் இல்லை, அதனால தான் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். இன்ஷால்லா ரமதான் முடிஞ்சதுக்கப்புறம் போடுறேன். இப்போ க்ளீனிங் ஒர்க்கு, ரமதானுக்கு தேவையான திங்ஸ் வாங்குறது, அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து கிட்ஸுக்கெல்லாம் எக்ஸாம்ஸ் வேறு போயிட்டுருக்கு. எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஆக்யூபைடாக இருக்குது எனக்கு. ஸோ ஒன்றுமே நல்லா வீடியோ எடுத்து போட முடியல. அதனால தான் வீடு ஃபுல்லாக கம்ப்ளீட் க்ளீன் பண்ணேங்க, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. மைஷாவும் எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக ஹெல்ப் பண்ணாங்க இந்த டைமு. எல்லோரும் க்ளீன் பண்ணும்போது எப்படி தான் ஒன்றா எடுத்து வச்சு வீடியோ எடுக்கிறாங்களோ, எனக்கு அதை விட ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆஃப்டர் பிக்சர் காமிக்க எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இது எல்லாமே நான் டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்கேன். டெக்கோர் ஐட்டம்காக நான் நிறையா ஸ்பெண்ட் பண்ணி வாங்குறாலாம் நான் கிடையாது. இருக்கிறத வச்சு நான் என்ன டெக்கோர் பண்ணணுமோ, எதை க்ளீன் பண்ணணுமோ அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். தேவையில்லாமல் டெக்கோரில் வந்து காசு நிறைய செலவு பண்ணுறால் நான் கிடையாது, பண்ணுறதும் எனக்கு இஷ்டம் கிடையாது. அதுக்கு பதில் நல்ல ஒரு உருப்படியான திங்ஸ் வாங்கிறது, இல்லைன்னா வந்து ஜக்காத் பண்ணுறது, அது இன்னோவே நல்லது. அப்படி தான் நான் சொல்லுவேன். ஸோ க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2-3 நாளாகவே க்ளீனிங் ஒர்க் போயிட்டு இருந்தது. ஏன்னா ஒரே நாளில் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதுதாங்க. அஸ்ஸலாமுஅலைக்கும். ஸோ ரமதான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நியூஸ் வந்திருக்கு. என் அண்ணன் கூட வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும். லாஸ்ட் மினிட் பர்ச்சேஸ் தான் நான் எப்போவுமே பண்ணுவேன். ஏதாச்சும் 1-2 வாங்க வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு தான் போயிட்டுருக்கேன். வீடுக்கு இன்னைக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற வேலையை போயிடுச்சு, மார்னிங்லேருந்து ஈவினிங் ஃபுல்லாக. ஸோ அந்த க்ளீனிங் வேலையினால் இப்போது ரொம்ப டிலே ஆகிடுச்சு. எனக்கு பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட் தான் வந்திருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப வாக்கபிள். ஸோ கொஞ்சம் ஃப்ரூட்ஸு அப்புறம் இந்த மாதிரி ஐட்டம் தான் வாங்கணும். மீதியெல்லாம் வாங்கி வச்சுட்டேன், நேற்றே ஆர்டர் பண்ணிவிட்டேன். ஸோ அவங்க வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி ஜஸ்ட் ஃப்ரூட்ஸ் மாதிரி தான் வாங்கணும். ஃப்ரூட்ஸ் வந்து எனக்கு நேரில் வந்து பார்த்து எடுத்தால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, மதீனா ஜாயித் பேக் சைடில் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸுமே இருக்குது. லைக் லுலுலேருந்து வெஸ்ட் ஜோன், அப்புறம் வந்து 7 எமிரேட்ஸ், நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ் இங்கே இருக்குது. அதனால் அங்கே போனால் நமக்கு தேவைப்படுறது எல்லாமே பார்த்து வாங்கலாம். இந்த ரெயின்போ மில்க் பார்த்திங்கன்னா இதில் இந்த ஏலக்காயோட ஃப்ளேவரோடு வந்திருக்கு. புதுசாக டீ போடுறதுக்கு ஷஹர் நேரத்தில் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான். இங்கே வந்து எல்லா வகையான இந்த ஜெல்லி டைப்ஸ் எல்லாமே கிடைக்கும். அதனால் நான் யூஸ்வலாகவே ஜெல்லி வாங்குறதுக்குலாம் நான் இந்த கடைக்கு தான் வருவேன். ஏன்னா எல்லாமே ஆல்மோஸ்ட் இருக்கும். இந்த கடையிலாம் இதில் இல்லை அப்படின்னு சொல்லுவான், இங்கே கிடைக்கும். அப்புறம் இந்த ரோடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த மீட்டோட கடைங்க தாங்க. ஒட்டக கறி வரைக்கும் கிடைக்கும். ஒட்டக பிரியாணி செய்யணும்னா கூட நீங்கள் இங்கே வாங்கி கறி வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நான் வந்திருக்கிறது வந்து 7 எமிரேட்ஸ் வந்திருக்கேன். இங்கே என்ன ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கடலெண்ணெய் இங்கே நல்லா கிடைக்கும். ஸோ அதனால் கடலெண்ணெய் வாங்குறதுக்காக நான் இங்கே வந்தேன். பட் அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருந்தது இன்றைக்கி பார்த்து. ஸோ இந்த ரோடு தான் சொல்கிறேன். இங்கே ஃபுல்லாகவே கறி தாங்க. நான் இன்றைக்கி போட்டிருக்க வீடியோ வந்து என்னோடய ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே அபுதாபியில் எப்படி இருக்குது ரமதானில் அப்படின்னு பார்க்குற அளவுக்கு ரொம்பவே லைவாக காமிச்சிருக்கேன் எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மதீனா ஜாயித் பக்கத்தில் வந்து ஒரு சாட் கடை இருக்குது. அது முன்னாடி கொஞ்சம் ஓல்டாக இருந்தது, இப்போ நல்லா ரெனோவேட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ அங்கே வந்திருந்தேன். அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு கடை இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஃபார்மர்ஸ் மார்க்கெட் மாதிரி. இங்கே வந்து எல்லாமே சீப்பாக கிடைக்கிது. ஸோ அது அப்புறம் காட்டுறேன். நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்னா சமோசா எனக்கு ஆல் டைம் ஃபேவரட். எனக்கு காலேஜ் டேஸ்லேருந்து அவ்வளோ எனக்கு ரொம்ப இஷ்டம். அப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து பஞ்சாபி சமோசா வாங்கியிருந்தாங்க. ஸோ இந்த கடை தான். இங்கே வந்து எல்லாமே சீப்பராக கிடைக்குது. வெங்காயம் கூட இங்கே ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. 6 சரியாக தெரியல, பட் மித்த இடத்துலலாம் நிறைய ஜாஸ்தி இருந்தது, பட் இங்கே கம்மியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் மல்லிக்கீரை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லுலு போனோம். அப்படியே ஒரே ரவுண்டு தான். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 7 கிலோமீட்டர் ஆக்கிட்டா நடந்திருக்கேன், சுற்றி அதுவும் பில்டிங்குள்ளே இதுக்குள்ளே நடந்தே. ஸோ பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் மாஷால்லாம் நல்ல சாமான் வாங்கிட்டு இருந்தாங்க. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த டைமில் வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் கிடைக்குதுனால நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து இந்த நோம்பு டைமில் சாப்பிட பாருங்கள். கொஞ்சம் சொல்லிட்டு நான் எவ்வளோ வாங்கியிருக்கேன் பாருங்கள். ஸோ சாமான்லாம் வாங்கியாச்சு, வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போயிருந்ததுக்கப்புறம் சமைக்கணும் சஹருக்கு. ஸோ நிறையா வேலை இன்னுமே பெண்டிங்கில் இருக்குது. கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வாங்கியாச்சு.
பாருங்கள் இந்த மல்லி எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 dirham தான். எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். மதினா ஜாயத்தில் வாங்கினது. ஆல்சோ இந்த இதுவுமே 1 dirham தான். மின்ட்டு பாருங்கள் எவ்வளோ இருக்குது. பக்கலால் வாங்குகிறோம் இல்லைன்னா லுலுலெலாம் வாங்கினோன்னா இது 2 dirham 3 dirham இருக்கும். ஸோ நல்ல சீப் ப்ரைஸ். வந்துட்டு ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ண டைம் இல்லைங்க. உடனே சுகூர் மீல் வந்து ப்ரிப்பேர் பண்ண டைம் ஆகிடுச்சு. ஸோ பண்ணிகிட்டு இருந்தேன். மைஷா வந்து எனக்கு மசாலா நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. கேரளா ஸ்டைல் ப்ரான் ரோஸ்ட் தான் செய்ய போகிறோம். இதுக்கு வந்து ஒரு கை ஃபுல்லாக சின்ன வெங்காயம், அப்புறம் 4-5 புதினா, ஒரு கை ஃபுல்லாக மல்லி இலை, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுட்டு இதுக்கு ரொம்ப ஸ்டார் இன்க்ரீடியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புளி தாங்க. புளி வந்து ஒரு பாதி லெமன் சைஸ் எடுத்துக்கோங்க. கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு அதை க்ளீன் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ இதை போட்டுட்டு நம்ம நல்லா அரைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பச்சை மிளகாய் ஒரு 2 போட்டுக்கோங்க. கூடவே உப்பு, அப்புறம் 3 ஸ்பூன் அளவுக்கு ட்ரை கோகனட் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ் கோகனட் கூட சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நான் ஒரு 1 கிலோ அளவுக்கு ப்ரான் வச்சுருக்கேன். இதே மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கிலோ ப்ரானில் கூட செய்யலாம். எனக்கு நல்ல ப்ரான் கிடச்சி, டைகர் ப்ரான் பெருசாக. ஸோ இது பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு பண்ணேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரானில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு. அப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை வந்து இந்த ஸ்டேஜ் சேர்த்துக்கோங்க. அரைக்காதீங்க, அரைச்சா அது டிஃப்ரெண்ட் டேஸ்ட் ஆகிரும். ஸோ இப்போ சேர்த்துட்டு அப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். நாங்கள்லாம் காரம் நல்லா சாப்பிடுவோன்றதால காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டிருக்கேன். நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா பாதி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 1/2 hour ஆகுது ஊறட்டும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வால்நட் ரைஸ் பண்ண போகிறேன். அதுக்கு வால்நட் வந்து ஒரு கை அளவுக்கு எடுத்திருக்கேன். அது நல்லா சாப் பண்ணிக்கிறேன். ஒரு 20-25 இருக்கும். சாப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பேன் எடுத்து ரைஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துட்டு நல்லா மொறுப்பு ஆற வரைக்கும் இந்த வால்நட்டை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கட் பண்ண வால்நட்டில் பாதி தான் அதில் போட்டிருக்கேன், கொஞ்சம் நான் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதை ஃப்ரை பண்ணி அந்த நட்ஸை எடுத்ததுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ப்ரௌன் ஆகிற வரைக்கும் சாட்டே பண்ணிக்கோங்க. நல்லா முருகலாகணும். பாதி வச்சுட்டு பாதி வந்து கார்னிஷிங்காக நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். அதே ஸ்டேஜில் வந்து ஹோல் ஸ்பைசஸும் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே போட்டிருக்கேன். லைக் 2 பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஸ்டார் அனீஸ், அப்புறம் எல்லாமே போட்டிருக்கேன். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மல்லி அண்ட் புதினா ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா வதக்கிட்டு அப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் போட்டுக்கிறேன். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ என்ன போட்டுட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி 4 பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் 2-3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு மாதிரி கிரேவி டெக்ஸ்சர் வரும்போது நான் வந்து இது ஆப்ஷனல், நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல், உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லைனா வேண்டாம். இப்போது நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா வறுக்காத வால்நட்டும் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். போட்டு லைட்டாக வதக்கிட்டு அது கூட இந்த அரிசிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் வந்து 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் உப்பும் போட்டுக்கோங்க. நான் வந்து 2 கப் அளவு ரைஸுக்கு 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன், அதையும் சொல்லிடுறேன். இப்போது தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ரைஸ் சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பாதி ரைஸ் வெந்ததுக்கப்புறமா நான் இப்போ என்ன ஆட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா கேவ்டா வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் 1 ஸ்பூன் அளவுக்கு. அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர். இது வந்து ஆப்ஷனல், பட் நல்ல வாசனை இருக்கும், அந்த ரெஸ்டாரண்ட் டச் இருக்கும் அப்படின்றதால போடுறேன். ரெண்டுமே ஊற்றிட்டு இதை மூடி வச்சு வேக வச்சுருங்க, சிம்லேயே வச்சு. இது வந்து என்னோடய சிம்னியோட லைட் ஆன் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு கிளியராக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லுங்கள். நான் பயந்துகிட்டே அதை ஆன் பண்ணாமல் தான் சமைப்பேன். ஸோ ரைஸில் தண்ணியெல்லாம் போயிடுச்சு. மூடி வச்சு தம்மில் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் சர்வ் பண்ணும்போது நம்ம வறுத்து வச்சுருந்த வெங்காயமும் அப்புறம் நட்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் போட்டு கார்னிஷ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கேரளா ஸ்டைல் ப்ரான் ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து டெஃபினட்டாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். மித்த எண்ணெயில் வந்து இந்தளவுக்கு டேஸ்ட் வராது. ஸோ ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். மைஷாக்கு வந்து ரொம்ப ஆசை எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அது ப்ரான் குக் பண்ணும்போது அது ரொம்பவே பிடிக்கும் அவளுக்கு. யூஸ்வலாக ப்ரான் வந்து அவளே சமைச்சு அவளே சாப்பிடுவா. ஸோ அந்த மாதிரி அவளுக்கு ப்ரான் சமைக்கிறது அவ்வளோ இஷ்டம். ஸோ ஒரு சைடு ஃபுல்லாக நல்லா வெந்ததுக்கப்புறம் புரட்டி போடுங்க. இந்த மசாலா தான் அதில் ஹைலைட்டே அப்படின்றதால கொஞ்சம் மசாலா எக்ஸ்ட்ரா வரும்போது நல்லா தான் இருக்கும் அது. ஸோ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட ட்ரை ஆகலாம், பட் நான் ட்ரை பண்ணலை. ஏன்னா கடைசியில் அந்த சூட்லேயே வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி தான் வரும் அப்படின்றதுனால.
இங்கே சுகூர் டைம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு 5:15க்கே முடிஞ்சிடும். நாங்கள் வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 4:30க்கே சாப்பிட்டுட்டோம். எங்களுக்கு கரெக்டாக வரும் அப்படின்றதுனால. அனுஷா வந்து தூங்கிட்டு தான் இருந்தா. ஸோ நாங்கள் 3 பேர் தான் நோன்பு வைக்கிறோம். அனுஷா யூஸ்வலாக எந்திரிப்பா, பட் இங்கே நல்லா தூங்கிட்டா. அவளுக்கு எக்ஸாம் நெக்ஸ்ட் டே இருந்தது அப்படின்ட்டு தூங்க வச்சுட்டேன். அன்றைக்கி டே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பயங்கர ஹெக்டிக்காக போச்சு. க்ளீன் பண்ணுறது, ஷாப்பிங் பண்ணுறது எல்லாமே சொல்லிவிட்டு. ஆனால் சாப்பாடு மசாலா நல்லாவே வந்துருந்தது. ஸோ நான் என்ன பிளான் பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இஃப்தாருக்கு வந்து லைட்டாக தான் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு இஃப்தார் பார்த்திங்கன்னா 6:30 கிட்ட 6:15 6:30 கிட்ட வந்துடுது எங்களுக்கு. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் ஒரு நோம்பு. லைக் 12 ஹார்ஸ்லேருந்து 13 ஹார்ஸ் வரைக்கும் தான் எங்களுக்கு நோம்பு வரும். ஸோ எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்காது அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் தொழுதுட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு படுக்கிறதுக்கே டைம் பார்த்திங்கன்னா ஒரு 5:30க்கு மேலே ஆகிடுச்சு. அனுஷாவுக்கு வந்து 8:30க்கு ஸ்கூல் இருக்குது. டைமிங் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயம். ஸோ இஃப்தார் வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளான ஒரு இது தான். ஆப்பிள் ஜூஸ் பண்ணேன், அப்புறம் வந்து பஜ்ஜீஸ் பண்ணேன், லைக் எக் பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி பண்ணேன், அப்புறம் கஞ்சி இருந்தது, அப்புறம் கட் ஃப்ரூட்ஸ் இருந்தது. இன்றைக்கி வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்தது. ரொம்ப பெருசாக ஒரு பசியோ இதுவோ தெரியல. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு 12 ஹார்ஸ் தான் இல்லையா. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட ரமதான் வந்து ஃபர்ஸ்ட் டே ரொம்ப நல்லா போச்சு அல்ஹம்துலில்லாஹ். அது முடிச்சுட்டு நாங்கள் வந்து இஷாக்கும் தராவிக்கும் நாங்கள் பக்கத்தில் இருக்க மஸ்ஜிதுக்கு போயிருந்தோம் ஃபேமிலியாக எல்லாருமே சேர்ந்துட்டு. வீட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுற ரமதான் நோம்பு கூட இது தான். ஸோ ரொம்பவே அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷமாக இருந்தது. அதை முடிச்சுட்டு நாங்கள் பள்ளிக்கு போயிட்டு இருந்தோம். எங்களோட பழைய பள்ளி நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அது எனக்கு அவ்வளோ க்ளோஸ் டு மை ஹார்ட். அது அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த இது. பட் இந்த பள்ளி பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருந்தது. பட் அல்ஹம்துலில்லாஹ் இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.